அடுத்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் உதயசூரியனுடைய வேட்பாளர் ஏகேபி சின்ராஜ் அவர்கள் உங்கள் மத்தியிலே வாக்கினை சேகரிப்பார். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேட்பாளர் அறிமுக கூட்ட விழாவுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அண்ணன் அவர்களுக்கும் மேடையிலே வீற்றிருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கின்ற லட்சோப லட்சம் என்னுடைய சகோதர சகோதரிகள் கழக பொறுப்பாளர் ரத்தத்தின் ரத்தமான என் சகோதர சகோதரி இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வேட்பாளராக உங்கள் முன் நான் நிற்கின்றேன். நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக நீங்கள் ஒரு நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்தை அனுப்பி வைக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் சரி இந்த தொகுதியுடைய மக்கள் 14 லட்சம் வாக்காளர்களுக்கு உறுதுணையாகவும் உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் மத்திய மாநில அரசுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் அனைத்து திட்டங்களையும் நாளை அமைய இருக்கக்கூடிய மாநில அரசும் சரி மத்திய அரசு நம்முடைய கூட்டணி ஆட்சியே தொடர இருக்கின்ற மே 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கும் போது தமிழக முதல்வராக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தளபதி அவர்களும் மத்தியிலே பாரத பிரதமராக முன்மொழிந்திருக்கின்ற தளபதி முன்மொழிந்திருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வரும் பொழுது இந்திய நாடே ஒரு வல்லரசு நாடாக உருவாகக்கூடிய சூழல் பிரகாசமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களை பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தை வாக்களித்து இதற்கு முன்னால் சொன்ன பொதுச்செயலாளர் சொன்னபடி நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி 40 தொகுதியில் அதிகப்படியான வாக்குகளை பெற்று தந்து ஒரு சிறப்பை சேர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த நிமிடத்தில் மக்கள் மத்தியில் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு பணி சிறக்க நான் சேவை செய்வேன் என்ற நேரத்தில் உறுதி கூறிக்கொண்டு என்னுடைய உரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.